எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் 2026 சட்டமன்ற தேர்தலில் கடுமையாக பணியாற்ற வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியிருக்கிறார். அதேபோல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்கள் தொகுதியில் வாரத்தில் 4 நாட்கள் தங்கி மக்கள் பணியாற்ற வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதுபற்றிய கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் அன்புச்செல்வன் இணைகிறார். அன்புச்செல்வன், விவரங்கள். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் குறிப்பாக 4 நாட்கள் அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொகுதியில் தங்கி மக்கள் பணியாற்ற வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் 15 நாட்களுக்கு ஒரு முறை ஆற்றிய பணி குறித்த அறிக்கையை தனக்கு அளிக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் கூட்டத்தில் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அண்ணா திமுகவுடைய தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தை பொறுத்தவரை பல்வேறு விதமான அறிவுறுத்தல்களை முதலமைச்சர் வழங்கியிருக்கிறார். குறிப்பாக அரசு செயல்படுத்தி வரக்கூடிய திட்டங்கள் தொடர்பாக செயல்படுவதோடு மாவட்ட ஆட்சியர்களுடன் அந்த திட்டத்தினுடைய பணிகள் எவ்வாறு நடைபெற்று வருகிறது என்பது குறித்து கேட்டறிய வேண்டும். அதிலும் குறிப்பாக கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் விடுபட்ட மகளிரை சேர்த்தக்கூடிய வகையில் முகாம்கள் நடைபெற்று வருகிறது. மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தி தகுதியுள்ள மகளிர் அனைவருக்கும் உரிமை தொகை கிடைப்பதற்கான உறுதிப்படுத்த வேண்டும் என்ற அறிவுறுத்தலையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கியிருக்கிறார். அதோடு பல்வேறு திட்டங்களாக இருக்கும்போது 2024 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை திமுக கூட்டணி 40க்கு 40 தொகுதிகளில் வெற்றி பெற்று வரலாற்று சாதனை படுத்தது. அதற்கு அரும்பாடுபட்ட உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். ஆகவே வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றிக்கு கடுமையாக பணியாற்ற வேண்டும் என்ற அறிவுறுத்தலையும் முதலமைச்சர் வழங்கியிருக்கிறார். அதோடு நாடாளுமன்ற உறுப்பினர் தங்களுக்கு தொகுதிகளுக்கு உட்பட்ட பகுதிகளில் மக்கள் தொடர்ச்சியாக அவர்களை சந்தித்து தேவைகளை கேட்டறிந்து அது மீது உரிய நடவடிக்கை ஏற்படுத்திட வேண்டும். அதே போன்ற அமைச்சர் பெருமக்களோடு மண்டல பொறுப்பாளர்கள், அதே போன்ற மாவட்ட செயலாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், தொகுதி பார்வையாளர்கள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்ற அறிவுறுத்தலையும் திமுக தலைவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு வழங்கியிருக்கிறார். நாடாளுமன்றம் நடைபெறும் நாட்களை தவிர்த்து குறைந்த வாரத்தில், அதாவது 4 நாட்களாவது வாரத்தில் தொகுதியில் தங்கி மக்களை சந்தித்து அவருடைய தேவைகள் என்ன என்பதை அறிந்து பணியாற்ற வேண்டும். உறுப்பினர் அனைவரும் அந்த பணியாற்றிய மக்கள் தமிழ்நாட்டு மக்களுடைய நலனை காத்திடக்கூடிய வகையில் எடுத்துரைத்த கருத்துகள் ஆகியவற்றை பற்றிய அறிக்கையை 15 நாட்களுக்கு ஒருமுறை தனக்கு அளிக்க வேண்டும் எனவும் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். ஆகவே ஒன்றிய அரசினுடைய மக்கள் விரோத நடவடிக்கைகள் குறித்து மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்ற அறிவுறுத்தலை முதலமைச்சர் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் வலியுறுத்தி இருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.